ஆண்டாளம்மா 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 என்றே நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்றே நாமம் சொல்லுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். ஆண்டாளம்மா. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. இன்னையோட பாசுரம் 10வது பாசுரம். என்ன நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராறு வாசல் திறவாதார் நாற்ற துழால் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணேனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான பாசனம். இது வரலையும் 5 பேரை கூப்பிட்டு 5 பேர் கூப்பிட்டாலும் இல்லையோ இது 5ஆவதா இவளையும் கூப்பிட்றான் இல்லையா. 6வது பாசுரத்துலேருந்து அவள் ஆரம்பிச்சிட்டா. ஒருத்தரையும் முதல்ல புள்ளியும் சிலம்பினிக்கிறாள். அவரை என்ன கூப்பிட்டா எதுவுமே புதுசாக பக்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கா இல்லையா. நாயக பெண் பிள்ளாய் இவளுக்கும் தலைமை பண்பு ஜாஸ்தி இருக்குது. கீழ்வானத்தில் இவளுக்கு என்னது, அதாவது கோது கலமுடிய எப்பவுமே உற்சாகமாக இருக்கிறவ அவள் இல்லையா. தூமணி மாடத்தில் அப்படின்ட்டு இருக்கிறவ என்னது, அப்படியே ஆழ்ந்த பக்தியிலேயே இருக்கிறவ, அப்படியே பெருமாளே நினைக்கிறவ. இவ யார் அப்படின்னு கேட்டால் இவளுக்கும் தலைமை பண்பு இருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. சரி, ஆரம்பத்தில் மேலோட்டமான அர்த்தம். ஏன்னா இதுக்கு ஒருத்தொரு மகினியர்களும் அப்படி ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கா. அப்படியே பக்தியோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். மேலோட்டமான அர்த்தம் அப்படின்னு பார்த்தா நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். ஸ்வர்க்கம் நோற்று அப்படின்னு சொன்னாலே நம்ம நோன்பு நிற்கிறோம் இல்லையா. நோன்பு நிறுத்து சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் தலைவியே. அதான் ஸ்வர்க்கம்னா அதாவது பகவானை வேண்டி பகவானை அடையிறது தான் சொர்க்கம் அப்படிங்கிறது. நம்ம இவரை சொல்கிற மாதிரி நம்ம தொண்டரடி பொடியாடு சொல்வார், என்ன சுவையாக இருந்தாலும் சொர்க்கமே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னா வைகுண்டம் கூட வேண்டாம், பெருமாளோட அனுபவம் இருந்தது தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சொர்க்கம்னாலே வைகுண்டம் பகவான் அமையாது. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சொர்க்கம் வேண்டாம். ஏன்னா போயிட்டு மறுபடியும் வந்துடணும், தள்ளி விட்டுட்டு பிடிச்சி நம்மளை எதுக்கு தள்ளி விட்டுணும் பிடிச்சி. வைகுண்டம் தான் போகிறது கஷ்டம், ஆனால் போனால் நிம்மதியாக இருக்கலாம். அப்பாடா ஒரு பெருமூச்சு விடுவோம் தெரியுமா அப்பாடி. ஏன்னா நிஜமாகவே அப்படி தானே இருக்குது. ஒரு 4 போகிறது ஒரு யுகமாக இருக்குது. ஒரு நாள் செஞ்சு இதெல்லாம் ஒரு பழைப்பா சொல்லுங்க. அது அப்பாடான் இருக்கிறது வைகுண்டத்துக்கு போனால் தானே. அதே மாதிரி எதுக்கு தான் நோன்பு நுக்கிறா இல்லையா. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய்னா அதே தலைமை பொறுப்பு இவளுக்கும். ஏன்னா 5 லட்சம் பேர் இருக்கா நோன்பு நுக்கிறதுக்குன்னா கொஞ்சமாவது லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒருத்தர் வேணும் இல்லையா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இவ்வளோ லீடர்ஷிப்பாக அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஏமா அடுத்த வீட்டுக்கு வரும்போதே உனக்கு தெரிய வேண்டாமா நாங்கள் உன் வீட்டுக்கு அர்த்தத்தை வரப்போகிறோன்ட்டு திறந்து வச்சுன்னு ரெடியாக இருக்க வேண்டாமா, வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா. சரி வரத்தான் இல்லை, ஒரு வார்த்தையாவது உள்ளேந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறோட தான் கேட்டேன், வந்துட்டாளா எல்லோரும் போயிட்டாலாம் தூக்கத்துலையாவது விசாரித்தா. நீ என்னன்னா விசாரிக்கவும் இல்லையே. போன வாட்டி ஒரு அவள் அம்மா மாமியாவது முடிச்சுட்டு இருந்தா, இந்த வாட்டி எவ்வளவே முடிச்சிக்கல. இது என்னது இது, குரலும் கொடுக்கல. மாற்றமும் தாராதார் வாசல் திறவாதார். வாசலும் திறக்கலை, நியாயமா கேட்கவும் இல்லை வந்துட்டிங்களா. ஏன் உனக்கு ஒன்றுமே காதில் விழாதா? நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணேனால் அப்படின்னா வாசமான துளசி தலம் சூடிய ஒரு பெருமாள் நாராயணன். கல்யாண குணங்கள் நிரம்பியவர். அதாவது ஒருத்தருக்கு நம்ம வளர வளர நமக்கு நல்லது வரும். குழந்தை சுமாராக இருக்கும், வளர வளர நல்லா படிக்கும், புத்திசாலியாக இருக்கும், இல்லை அழகாக இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடும், எல்லாமே எப்போ வளரும்போது தான். ஆனால் நம்ம பெருமாள் என்ன மாதிரியுமா கல்யாண குணங்கள் இயற்கையிலே அமைஞ்சவர். அவருக்கு இன்றைக்கி நேரத்தில் வந்து ஒட்டிக்கிற அந்த கல்யாண குணம். பெருமாள் அப்படின்னாலே கல்யாண குணங்களுக்கெல்லாம் பிறப்பிடம். அவர்கிட்ட தான் எல்லா குணமும் பிறந்தது. அவர் அதோடைய கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கிறவர்.
அப்பேற்பட்ட நாராயணனை நல்லா பார்த்து புகழக்கூடாதா? அவர் எப்பேற்பட்ட புண்ணியம் இருந்தால் தான் நான் அவரை வேண்ட முடியும். நான் நினைக்கிறேன், பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும், இந்த கும்பகர்ணன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தூங்கும் மூச்சில் 1ஆம் நம்பர். 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் மூச்சிப்பான். அந்த மூழ்கிக்கும் போது என்னென்னா செம்ம பசிக்கும். அண்டாவா சாப்பாடு, அண்டாவா ரத்தம், அண்டாவா என்ன இந்த காலத்தில் சொல்கிற மட்டன் சிக்கன் ஒன்றும் பாக்கி இல்லைன்னு 6 மாதம் பட்டினியாக இருந்தானே. சரி, அவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு குறை வந்ததுன்னா, புலஸ்திய முனிவரோட பேரன் தான் நம்ம ராவணேஸ்வரன், கும்பகர்ணன் எல்லாருமே. அகஸ்தியர், புலஸ்தியர். அகஸ்தியர் நமக்கு தெரியும், அகத்திலேயே பெருமாளை பார்க்குறவர், அப்பேற்பட்ட அகஸ்திய மாமுனி. புலஸ்திய முனிவர் இவருக்கு ஈக்குவல், அவர் பார்க்குறது எல்லாமே பெருமாள் தான். அப்பேற்பட்டவருக்கு விஸ்வரசன் பையன், அவரோட பசந்தான் தான் ராவணேஸ்வரன். அவருக்கு 2 மனைவி, கைகேசியன் ராட்சச குல பெண்களை பண்ணி வச்சுட்டா. அடுத்தது ஒரு மனைவிக்கு பிறந்தவர் தான் நம்ம விபீஷ்ணர். அவெல்லாம் விபீஷணன் தெரியும், பரம பக்தி. ஆனால் நம்ம ராவணன் கெட்டவன், பக்திமான், ஆனால் அப்படி ஒரு வீரம் நம்ம தான் அப்படின்ட்டு. கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்தான். ஆனால் என்ன பிரச்சனைனா 3 பேர் தபஸ் பண்ணுறான். அதாவது விபீஷணன்வாது என்னடா வேணும்னு சத்துவகுணம் நிரம்பி அவன் ஒன்றும் ஆபத்தாக கொஷின் கேட்க மாட்டான். ராவணேஸ்வரன் பயங்கர கெட்டிக்காரன், ஆளை கவுடுற மாதிரிலாம் கொஷின் கேட்பான் இல்லையா. இரண்யகசிபுக்கு அண்ணா தான் அவன். சரி, நம்ம கும்பகர்ணன் கூட தபஸ் பண்ணுறான். அவனும் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவன் வாங்கின வரத்தை அண்ணாக்கே கொடுத்துருவான். மறுபடியும் ஏற்கனவே குளிச்சு நிற்கிறவங்க வரம் வேறு வந்துடுத்தணும். ராவணேஸ்வரன் வரமே அழிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் வேணும்னா கும்பகர்ணன் வரமும் சேர்ந்து போச்சுன்னா, அதுக்கு தான் தேவர்கள்லாம் டிசைட் பண்ணான் இவனை பாயிலர் சரஸ்வதி அம்மா மாற்றி விட்டுறணும்னு. சரி, ராவணேஸ்வரன் நினச்சா நம்மளை யாரும் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கும்பகர்ணனும் என்ன சொல்லுவான், அதே தான், நித்தியத்துவம், நித்தியமாக வாசம் பண்ணணும், நித்தியத்துவம் தான் வேணும் அப்படின்ட்டு அவனும் நினச்சிட்டான். பிரம்மா வந்த சரஸ்வதி நாக்கில் ஒரு ஸ்வைட்டே விட்டா. அதான் சரஸ்வதி கடாட்சம்னு சொல்லுவா தெரியுமா. நம்ம பேசுகிறது, நம்ம இப்போ ஒரு சில பேர் நல்லா சாதாரணமாக ஏதோ பாவம் கல்லங்கப்படையில சொல்லியிருப்பா, மாட்டின்டுவாவா. அவள் பேர் பயங்கரமாக அடிபடும். ஒரு சில பேர் சாமர்த்தியமாக எல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுவா, ஆனால் மாட்டிக்காத ஜாக்கிரதையாக பேசுவா. சரஸ்வதி கடாட்சம் அதுக்கு தான். ஒரு சில பேர் படிப்பு எல்லாமே சரஸ்வதி போடுற பிச்சை தானே. அவள் போய் உட்காண்டான் இல்லையா. நித்தியத்துவம் அப்படிங்கிறத நித்திரத்துவம் தூக்கம் அப்படின்னு பிரம்மா நித்திரத்துவம்னு கேட்டுவிட்டான். பிரம்மா தத்தாஸ்து உண்டு மறைஞ்சி விட்டேன். அப்போ தான் பக்குன்னு ஆகிப்போச்சு. கடவுளை. சரி, மறுபடியும் இந்த பஸ் இருக்குலாம். அதுதான் பாருங்கள், நல்லவனுக்கு அதுதான் அடையாளம். இந்த ராவணேஸ்வரன் மறுபடியும் தமிழ் எடுப்பான். மாற்றி கொஷின் கேட்டு பெருமாளே தலை சுற்ற ஆரம்பிச்சுடுவார். பிரம்மாவே தலை சுற்றி போடுவார் இதுங்க கேட்குற கொஷின்களெல்லாம். ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்குற சாமர்த்தியம் ராவணேஸ்வரனுக்கு. ஆனால் கும்பகர்ணன் பாருங்கள், சாமர்த்தியம் இல்லை. மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டான். ஆனால் உட்காந்த வேலை அப்படியே கொட்டாய விட ஆரம்பிச்சுட்டு. நித்திரத்துவம் 6 மாதம் தூங்கணுமோன்னு, அதே தான் தூக்கம். அப்புறம் என்னத்தை பண்ணுறது, தூங்கினா என்னத்தை தபஸு, எழுந்து விட்டான். நமக்கு அவ்வளோதான் பிராப்தோன்னு. அதனால தான் அவன் அப்படி தூங்குறானா அப்படின்னு புராணம் சொல்கிறது. அப்பேற்பட்ட கும்பகர்ணன் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ, தோற்று போய் தந்துட்டான் உனக்கு. நீ ஜெயிச்சிக்கோ அப்படின்ட்டு இல்லையா. அவன் தோற்று உடனே தூக்கத்தில் ஜெயிக்க வச்சு விட்டானே. இப்படியா தூங்குவ? ஆற்ற அனந்தலுடையாய், ஆற்ற அனந்த சோம்பேறியா, ஒரு மாதிரி சோம்பேறி நீ. அனந்தல்னாலே சோம்பேறித்தனமா. அப்பேற்பட்ட பெரும் சோம்பேறித்தனத்தை உடையவளே, அருங்கலமே அப்படின்னு என்னத்துக்கு அணிகலன். ஏன்னா நீ ஒரு லீடர்ஷிப், அம்மா நாயின்னு சொன்னாலே லீடர்ஷிப் இருக்கு இல்லையா. லீடருக்கெல்லாம் ஒரு அணிகலன் மாதிரியான். எங்களோடதுல ஷீஸ் எ ஜெம் ஆஃப் தி டீம் அப்படின்னு சொல்லுவாள். எங்களோடதுல இவ தான் ஒரு பெரிய ஒரு முத்து மாணிக்கம் கோமேதகம் மாதிரி ஒரு பெரிய ஒரு ரிமார்க்கபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாள். அதான் அருங்கலமே, தேற்றமாய் திரவேலோ ரெம்பாவாய். தேற்றமாய் கொஞ்சம் அழகாக சொல்கிறான். ஏன்னா ஒருத்தர் தூக்க கலக்கத்தை பார்த்தா நம்ம பயந்துடுவோம். பயங்கரமாக தலைவிரி குளமாக பரட்டை எங்கிற டைமாக வந்தால் நமக்கு எப்படி பக்குன்னு ஆகும். அப்படிலாம் வராத. தேற்றமாய் திரவேலோ ரெம்பாவாய். அழகாக தர பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள். இதில் என்னென்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமா இல்லையா. அதாவது இப்போ இருக்கிறவளும் எப்படின்னு கேட்டால் அதே அனுபவம் ஜாஸ்தி இவளுக்கும். அதாவது பெருமாளே நினச்சி உள்ளே இருக்கிறவளும் சாதாரணமாக தூங்கு மூஞ்சின்னு நினச்சிட்டு இருக்குமா. தூங்கு மூஞ்சியெல்லாம் கிடையாது. பக்தியில் திளச்சவா அந்த நாராயணன் மூர்த்தியே அப்படியே அடர்ந்து நினச்சிட்டு இருக்காளாம் அவளாம். ஏன்னா அப்பேற்பட்டவா கிட்ட தான் ஆண்டாள் நம்ம ஃப்ரெண்டாக இருக்க முடியும் இல்லையா. நம்ம தூங்கு மூஞ்சி கிட்டலாம் அவள் ஃப்ரெண்டாக வச்சுப்பாளா என்ன.
நல்ல பக்தியாக இருக்கிறவ. அதான் சொல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அவளுக்கு எல்லாருக்குமே. அதனால் நீ மட்டும் இந்த மாதிரி இருக்காத, எங்களுக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் பெருமாள் அனுபவத்தை. அது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம மட்டுமே வச்சுக்கலாமா அந்த அனுபவத்தை? எல்லாருக்கும் கொடுக்கணும். பூமி பிராட்டி அதனால தான் ஆண்டாளாக வந்து பிறந்தா. பெருமாளோட அந்த ஸ்பரிசம் நமக்கு மட்டும் எதுக்கு, எல்லாருக்கும் வேண்டும் தானே? அப்படி தானே நீ இருக்கணும். அப்படியே ஒன்றே லயிச்சு போய் அப்படியே கும்பகர்ணன் மாதிரி, அப்படியே கும்பகர்ணன் தூக்கத்தில் இல்லை, அவள் லயிக்கிறதுல இருக்கலாம். அப்போ ஏற்பட்டு லயிக்கலாமா நீ? இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். நம்ம பெரிய நம்பின்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம என்னோட குரு கடாட்சத்தில் போட்டிருப்பேன். இந்த பெரிய நம்பி சுவாமிகள் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்ரீமத் ராமானுஜரோட ஆச்சாரியன்னு தான். அவர் கூட அப்படி தானா அவ பேர் வந்துடுது மாரண்ய மீர் அப்படின்ற ஒரு அரிஜனுக்கு பண்ணிட்டான்ட்டு ஊரே ஒதுக்கி வச்சுடுத்து. அப்புறம் பெருமாளே வந்து அர்ச்சக முகேன இவன் கரெக்டு தான் பண்ணான்னு சொல்லி அது ஒரு கதை அவமானம் அந்த மாதிரிலாம் கூட வருமா. அப்போ கூட வந்து நிறைய நம்ம அவமானத்தை பட்டால் கூட இந்த பெருமாள்கிட்ட இருக்கிற திட பக்தி வைராக்கியம் கொஞ்சம் கூட போகவே கூடாதான். அப்போ தான் நம்ம பெருமாளுக்கு பிடிச்சவளாக ஆக முடியுமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மகனியர்கள் அப்படியே ஒரே எழுதியிருக்கா. நமக்கு ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, தூக்கத்தை விட்டு நம்ம கும்பகர்ணன் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நமக்கு இருக்கிற 100 வயசு 50 வயசு தூங்கியே கழிச்சிடும். கும்பகர்ணனாவது 6 மாதம் கண்டினியூஸாக தூங்குறான். நமக்கு அதுவும் வரமாட்டேன்றது. கொல்ல போகிற மாதிரி எழுந்துக்கிறோம், ஆனால் ஒன்றும் உருப்படியாக பண்ணுறது கிடையாது. சரி உருப்படியாக பண்ணான்னு பார்த்தா தூக்கம் வந்துடுது இல்லையா? பேதை நமக்கு நிறைய காலகட்டம் இருக்குது பாரு. குழந்தையாக தூங்குகிறோம், அப்புறம் பெரிய மனுஷியாகி தூங்குகிறோம், அப்புறம் ஓச்சலில் தூங்குகிறோம், வேலை பொருள் தாங்க முடியாது தூங்குகிறோம். இப்படி தூங்குறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. தூங்கலாம் தான், தூங்கினா டாக்டரும் சொன்னார் 8 மணி நேரம் தூங்கணும்லாம் சொல்கிறா. நம்மளும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறோம் இல்லையா? மிச்சம் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல, தூக்கத்தை மட்டும் நல்லா 8 மணி நேரம் நல்லா தூங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் யாருக்கு லாஸுன்னா நமக்கு தான் லாஸு. அதுக்கும் தூங்கவே வேண்டாமா அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? தூங்காது எப்படி நம்மளால் இருக்க முடியும்? எல்லாமே இருக்கலாம், ஆனால் எல்லாம் லிமிட்டாக இருக்கணுமா. எழுந்துக்கும் போது ஷெட்யூல்டு போட்டு பகவானுக்கும் நம்மளோட காரியத்தோட காரியமாக அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள்கிட்டையும் உட்காந்துக்க முடியாது இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் பகவானுக்குன்னு ஒரு டைமை கண்டிப்பாக ஒதுக்கணுமா. அந்த டைம் நான் தூங்குறேன், நான் சாப்பிட்றேன், நான் வேலை பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன் கிடையாது. ஒன்லி ஃபார் டிவோஷன் டு காட்னா பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற டைமை ஒதுக்கியே ஆகணுமா. இந்த கும்பகர்ணனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். சரியா? நாளைக்கு என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கேட்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒன்றே ஒன்று தான், ஆண்டாள் திருவடியே சரணம். ஏன்னா நமக்கெல்லாம் நல்லது சொல்ல வந்திருக்கா இல்லையா? நல்லது மட்டுமா சொல்ல வந்திருக்கா? நம்மளை ஒரு அடுத்த கட்டத்துக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக தானே வந்திருக்கா. ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதுங்க. அது மட்டும் கிடையாது, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு அனுப்புங்க, அத்தனை பேரையும் பண்ண வைங்க. ஏன்னா இது ஒரு ஆன்மீக சேனல். நீங்கள் சப்போர்ட் இல்லாத இந்த சேனல் எப்படி மேற்கொண்டு போகும் சொல்லுங்க. சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.